திருமாங்கல்யம் சாத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருமாங்கல்யத்திற்கு சந்தனம் மங்கள பொருளான குங்குமம் வைத்து வழிபாடுகள் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. நம்முடைய குடும்ப சன்னிதானங்கள் அந்த கடற்கரை தீர்த்தங்களை எல்லாம் அந்த அம்மையப்பர்கள் எழுந்தருளுமாறு இப்பொழுது புனித நிகழ்வானது நடைபெறுகிறது. அம்மையப்பருக்கு எழுந்தருளக்கூடிய நிகழ்வானது சாத்து ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியுடைய திருக்கரங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை மாற்றக்கூடிய நிகழ்வு கணவன் மனைவி உங்களுடைய வீடுகளில் எல்லாம் வைத்து குடும்பத்துடைய ஒற்றுமை குடும்ப நலனுக்காக உங்களுடைய வீடுகளில் வைக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அம்மையப்பனுடைய மாலை மாற்றக்கூடிய நிகழ்வு நம்முடைய ஆலயத்துடைய சீடர்கள் மாலை மாற்றி சிறப்பிக்கிறார்கள். மாற்று மாலையை அம்மையப்பர் எழுந்தறியக்கூடிய இந்த தருணத்திலே தப்பா என்கின்ற வகையிலே இப்பொழுது மாற்று மாலையிலே ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் காணக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. வாசலிலே பூக்கோலம் மாவிலைகள் தோரணங்கள் வரவேற்கின்றோம் தேவனே. வலது காலை எடுத்து வைத்து வந்து நின்று பந்தலிலே மாங்கல்யமே சூட்டவே திருமாங்கல்யமே சூட்டவே கோபமே சிவபெருமான் கல்யாண வைபோகமே கல்யாண வைபோகமே அங்காள பரமேஸ்வரி கல்யாண வைபோகமே. கட்டன் செல்ல மகள் காத்திருந்தாள் வழி மேலே விழி வைத்து பார்த்திருந்தாள். கட்டன் செல்ல மகள் காத்திருந்தாள் வழி மேலே விழி வைத்து பார்த்திருந்தாள். வருகவே வருகவே வருக என்றாருலம் பரிசு தந்தார். வாரக மாறுதம் பரிசு தந்தார். கல்யாண வைபோகமே சிவபெருமான் அங்காள பரமேஸ்வரி கல்யாண வைபோகமே. பரந்தரும் முனிவர்கள் தவம் புரிந்தார் சிவபெருமான் மனக்கோலம் கண்டிடவே. சிவபெருமான் மனக்கோலம் சித்தம்பலத்திலே கல்யாண வைபோகமே சிவபெருமான் கல்யாண வைபோகமே. வரவேற்கின்றோம் தேவதே. வலது காலை எடுத்து வைத்து வந்து நின்று பந்தலிலே மாங்கல்யமே கல்யாண வைபோகமே கல்யாண வைபோகமே. விண்ணாகி நின்றாய் போற்றி மிகமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவார சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாய் போற்றி கைலபிதாயே போற்றி போற்றி ஸ்ரீ போற்றி காண்டேஸ்வரி போற்றி ராஜராஜேஸ்வரி போற்றி புவனேஸ்வரி போற்றி அபிராமி போற்றி சிவகாம தெருவே தில்லை மலையாக வந்த முருவே அலைய திருவே தில்லை மலையாக அங்காள பரமே
தீபாராதனை நடைபெற இருக்கின்றது. ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் 3 hours சினிமா தேட்டர்ல உட்கார்ந்தோம்னா பக்கத்துல பேசினாலும் கூட கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவோம், சைலன்ஸ் ப்ளீஸ். போன் வந்தா அங்கிட்டு போய் பேசிட்டு சொல்லுவோம். ஆனால் கோயிலுக்கு வந்தா அங்க சொல்ற மாதிரி இங்க சொல்லிடுறோம். அமைதியா இருந்து பாருங்களேன், டேரக்டா கடவுளுடைய அருள் கிடைக்கும். வளவளவளன்னு பேசி பாருங்க, ஒண்ணுமே கிடைக்கும். பேசுறது பேசலாம், பேச்சு போட்டிக்கு போயிட்டு பேச முன்னோடு இருந்தா பிரைஸ் கிடைக்காது. அது மாதிரி கடவுளை வணங்க வந்துட்டு கேட்டா மனசு நினைச்சு கேட்டா கிடைக்கும், நினைச்சாலே கிடைக்கும். அத்தகைய அருளாலே இந்த திருமண நாள் சாற்றப்பட்டு மங்களம் நிறைய மனமொழில் வீழ்ந்திட எங்கும் இயற்கையாய் இருச்சூழ அன்னை பராசக்திக்கும் அம்மையப்பருக்கும் திருமண நாள் சாற்றப்பட்டு எல்லாம் இறைவன் திருவருளாலே நிறைவாக மகா தீபாராதனை நிறைவாக வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க வழிபடம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்ய. திருமண வைபவத்திலே இந்த பூவுருண்டையானது, பூவுருண்டை என்பது வாழ்க்கை உருண்டை. நம் ஏற்ற தாழ்வு எது வந்தாலும் உருண்டை போல சுற்றி வரும் என்பது ஐதீகம். அந்த வகையிலே இப்ப இங்க அம்பாளுடைய பூவுருண்டை வந்து இங்கிருந்து வீசுவாங்க. பொண்ணு வீட்டு தனியா வீசுவாங்க, மாப்பிள்ளை தனியா வீசுவாங்க. குடிக்கிறவங்க புடிச்சிடணும், திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணும். இது ஒரு நிகழ்வு. அங்கிருந்து நீங்க வீசிக்க போகுது சரியா வந்து இந்த ஒரு பெரிய அருள் கலாச்சாரமாக நம்ம ஆதிபுர முதல்வர் மூலமாக தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது பொண்ணு வீட்டுக்காரர் சகலவாத்தியம், பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் குடிச்சிட்டாங்க, அப்படியே வீசலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வீசிட்டாரு, குடிச்சிட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரர் திரும்பி வீசிடுறாங்க. சரியா பிடிச்சாரு. அறுவை அறுவை ரூபாய் போட்டு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூ உருண்டு போகுது, அதை அப்படியே அனுப்புங்க. மெதுவா மெதுவா கடைசி வாய்ப்பு, கடைசி கடைசி வாய்ப்பு. இதுதான் கடைசி வாய்ப்புங்க. பாக்கியவான் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளும். சகல வாத்தியம் நல்ல வாத்தியம் பண்ணீங்க. திருக்கல்யாணத்தை நிறைவா நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். நம்ம அம்மாவுக்கு நம்ம வைக்கக்கூடிய போய் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். அததான் நான் நினைச்சிட்டு இந்த பணம் உடனே கிடைச்சிருப்பீங்க. அதுதான் அம்பாளுடைய கிருபை. அது போல நம்ம என்ன முடியுமோ அதை வைக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லா நிறைவாகட்டும். எல்லாமல்ல அம்மையப்படிய திருவருளாலும் ஆதிகமுடைய குருவருளாலும் மகா சிவராத்திரி திருவிழா இந்நாளிலே ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் குழந்தை செல்வங்கள் அனைவரும் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நமக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான முறையிலே இந்த குழந்தை செல்வங்கள் பரதநாட்டியம் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க. தைப்பூச தினத்தன்று பதஞ்சலி முனிவருக்கு நடராஜ பெருமான் பரதநாட்டியம் அந்த தாண்டவங்கள் ஆடப்பட்டது போல இந்த தினத்திலே எல்லாமல் எம்பெருமான் மூலப்பெருமுடைய திருவிழாலே வேண்டினால் வரம் கிடைக்கும். கசமுற்றல் இந்த ஆட்டு சந்தையில் பேசுற மாதிரி எனக்கு காது கேட்கும். எல்லாம் 10 நிமிஷமா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சைலண்ட். எத்தனை தடவை ஆடு மாட்டுக்கு ஒரு தடவை சொன்னா போதும், மனுஷனுக்கு 100 தடவை சொல்லணும். 10 நிமிஷம் எல்லாம் அமைதியா இருங்க. கடவுளை மனதிலே நினைத்து வாக்கினாலே சொல்லி அவர் அருளை பெறுவது மிகப்பெரிய பாக்கியம். ஆகையால் அன்பர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவரும் அமைதி காத்து எல்லாமல்ல இறைவன் திருவுருளை வேண்டி நாளும் நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற இறைவனுடைய திருவுருள் விளங்க வேண்டும், துலங்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் தள்ளும். ஆகையால் அன்பர்கள் அமைதி காத்து சொல்லக்கூடிய நாமத்தை சொல்லி அவனொருளாலே அவன்தால் வணங்கி இந்த மந்திரத்தை நம பார்வதி சிவனே போற்றி நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணவனி அருள் தானே இசை காண நாதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள் தானே இசை காண நாதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம். உயிராலே இசை நீக்கி ஓம் என சுகம் காட்டி, உயிராலே இசை நீக்கி ஓம் என சுகம் காட்டி, அருள்வேத கணபதியே தினம் பாடினார். உயிராலே இசை நீக்கி ஓம் என சுகம் காட்டி, பரிவேத உணராது மனம் பேசினாய். உமையாரும் சிவனாரும் உறவாட சுகத்தேட மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய். பத்தியனும் விளக்கில் வரசக்தியனும் மொழியே இசையத்தை அத்தனையும் தந்தால் உனக்கும் எனக்கும் அழகு உறவி கடனாக புகழ் பாடும் கீயம், அந்த கணபதி அருள் தானே இசைக்கான காலம், கணநாதன் புகழ் பாடும் கீதம். மடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாட்டி, மடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாட்டி, இடமாக இளையோரை மனம் தேற்றினார். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாட்டி, இடமாக இளையோரை மனம் தேற்றினார். உமையாடும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மரணாளை உருவாக்கி நீ காவினாய். உமையாடும் சிவனாரும் உறவாட சுகம் தேட
சுற்றி வந்தது இதழ்ந்து வளர்ந்து வளர்ந்து உணர்ந்து கணநாதன் புகழ் பாடும் வீரம் அந்த கணபதி அருள்தானி இசைத்தான ஆழம் கணநாதன் புகழ் பாடும் வீரம் எல்லாம் அறிவாகட்டும். 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நமக்கு சித்தம்பலம் ஊர்க்கனுடைய பேரை 10 வயசு பாத்தீங்கன்னா ஒரு 100 பதக்கம் செஸ்ல. மேகநாதன் பேரு. தென்னை மரம் நட்டோம்னா தேங்காய் வரும். தென்னை மரம் நட்டுட்டு மாங்காய் வருமான முடியாது. அதுபோல அம்மா அப்பாவுக்கு என்ன அறிவோ அது வந்து கொஞ்சம் மேல இருக்கலாம். நம்ம பையனை நம்ம நினைச்சுக்கிறது அது இது கடவுள் அருள் இருந்தா அது இது மேல பார்க்கலாம். நம்ம அறிவுல இருந்து ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் மேல இருக்கு. படிக்க படிக்க அறிவு வருமா? படிக்க படிக்க அறிவு வருமா? வராது. படிச்சா அறியாமை விலகு. மேகநாதன் மேலே வரலாம். ஒரு கிளாப் பண்ணுங்க தம்பிக்கலாம். இதுல போட்டு என்னோட செட்ல போட்டு உங்களுக்கு நிக்குமா சார்ஜர்? சார்ஜர் நிக்கும். ஒரு ஐபோன் வாங்க. அதுபோல நம்ம இந்த குழந்தைகள் இன்னைக்கு 40 குழந்தைகளை வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. இந்த மேடையில் தான் அந்த அம்மா ஆடினாங்க பரதநாட்டியம். விசாலினி அம்மா இந்த மேடையில் ஆடினவங்க இன்னைக்கு லெக்சர் ஆகி பல குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த அம்மா பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து ஒரு முறை சந்திக்கும் பொழுது அவங்க அம்மா தாயார் இடத்துல டாக்டர் ஆகணும்னு கேட்டாங்க. சாமி சொன்னார், குருஜி டாக்டர் ஆவேன் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் இதுலயே ஆவீங்க. அதே போல அந்த அம்மையார் இன்றைக்கு மிக அற்புதமான முறையிலே அந்த அம்மா அவருடைய கணவர் அவங்களோட அம்மா இத்தனை பேரும் சேர்த்து மிக அற்புதமான முறையிலே இத்தனை குழந்தைகளையும் சாதாரண வேலையில நம்ம சும்மா கையில் ஆற்றுறது இந்த கையில் இருக்கிறது எல்லா நாளும் ஆட முடியாது. நமக்கு திடீர்னு ஒரு மாதிரி வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளுக்கு 5 விளையாது 50 விளையாது. அதுபோல அற்புதமான முறையில் அம்மையானவர்கள் அன்றைக்கு குழந்தையாக இருந்து இன்னைக்கு இத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு அம்மாவாக வாத்தியாராக தாயார் பெருமை பெற்றிருக்கிறால் இந்த மேடை சாதாரண மேடை. குருவரின் திருவுருள். நம்ம இந்த விழாவிற்கு பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்திருக்கிறாங்க, மலேசியால இருந்து பல நாடுகள்ல இருந்து ஊர்ல இருந்தே வர்றோம். இந்த பூஜைக்குனே வெளியில இருந்து அம்மையார் வந்திருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி அம்மையார், நம்ம அம்மா மனோ செல்வி அம்மையார். இந்த சிவராத்திரி விழா பார்க்கணும். நம்ம நினைக்கல இவ்வளவு கூட்டமா இருக்குது. இந்த வழியை கொடுப்பதும் அவரே, வழி காட்டுவதும் அவரே. ஒரு மொழி யாரை இணைக்கும்? மனிதனை இணைக்கும். மந்திரம் கடவுளை இணைக்கும். மொழி மனிதனை இணைப்பதை போல மந்திரம் கடவுளை இணைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. தில்லை நடராஜனே சித்தம்பல வாசனே, தில்லை நடராஜனே சித்தம்பல வாசனே, தில்லை நடராஜனே சித்தம்பல வாசனே, தில்லை நடராஜனே சித்தம்பல வாசனே. சிவகாரி உலகவரோ சென்மயரூபா, உலகவரும் செல்வரூபா, ஆதி முதல்வா அருளாஜனே,
தாளம் 7 சுரம், வாரத்துல நாட்கள் 7. தம்பியில தள்ளி நின்று மறைக்க பார்க்கிறாங்க. மிக அற்புதமான முறையில் இந்த நாள் இறைவனை மனதிலே நினைத்து வழிபாடு செய்யக்கூடியது. ஒரு அரை மணி நேரம் 12:15 முதல் 12 மணிக்கு தொடங்கி இந்த காலத்து வழிபாட்டை செய்து கண் விழித்திருக்கின்ற நேரம் மிகப்பெரிய புண்ணிய நேரம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்திலே மூலப்பரம்பொருளுக்கு பரம்பொருள் பறந்து விரிந்திருக்கின்ற பொருளுக்கு மூலப்பரம்பொருள் எம்பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. வருகை புரிந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்கள், ஆதினச்சீரர்கள் மிக அற்புதமான முறையிலே இந்த பரதநாட்டிய கலையை நமக்கெல்லாம் நடனத்திலே காட்டிய குழந்தை செல்வங்களுக்கு, இசை விஸ்வான்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசி தெரிவித்துக் கொண்டு, நம்ம உடம்பிலே நல்லா கேளுங்க, குழந்தைகள்லாம் நிறைய இருக்கிறீங்க. நம்முடைய உடம்பிலே இந்த உறுப்பிலே மிக உயர்ந்த உறுப்பு எதுன்னு சொல்லுங்க. நம்ம உடம்புல எது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட், விலங்கிலேயே கை இருக்கக்கூடிய விலங்கு எது? கங்காரு இல்ல, தவறு. மலையை விட பெரியது எது? மலையை விட பெரியது அப்பா. பூமியை விட பெரியது அம்மா. கை இருக்கின்ற விலங்கு யானை. யானைக்கு கை இருக்கும், கொடுக்க தெரியாது. மனிதனுக்கு கை இருக்கும், கொடுக்க தெரியும், புடுங்கவும் தெரியும். யானை கொடுத்தா புடிங்கி சாப்பிடலாம், புடிங்கி சாப்பிடாது, கொடுத்தா சாப்பிட்டு அப்புறம் அதோட வேலை காட்டு. ஆனால் மனிதனுக்கு கை இருந்தும் அடிக்கவும் பயன்படும், அடி கொடுக்கவும் பயன்படும். கொடுக்கின்ற இந்த கை தானம், தர்மம், தப்பு, தவறு, 4 வாசல், 4 யுகங்கள், 4 மாதா பிதா குரு தெய்வம், 4 உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து, உயிர்மை எழுத்து, 4 ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, எல்லாமே 4. ராமனோட பிறந்தவர் 4 பேர். 4 ஜாதி, 4 தேவஜாதி, மனுஷ ஜாதி, பட்சி ஜாதி, மிருக ஜாதி. கடைசியில நமக்கு 4 பேர் தான் வருவாங்க. எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், லண்டன்லயே படித்து வந்தாலும் ஆத்மா போச்சு திருப்பி தர முடியாது. டாக்டராலே முடியாது. செகண்ட் காட் ஆஃப் டாக்டர், பட் முடியவே முடியாது. கனாட். போனதை வந்து தர முடியாது, போனது வர வைக்க முடியும். யாருனால? அருளாளர்கள். அவிநாசி கோயில்ல ஞான சம்பந்த பெருமான் வந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி முழுங்கின முதலையை வாயிலிருந்து அந்த குழந்தையை மீட்டெடுத்து கொடுத்தார். பூட்டிய கதவு திறந்தது, இறந்த குழந்தை மீண்டும் பிறந்தது. ஒண்ணில தோடுடைய செவியின் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மான் இவன் என்றே. அந்த 3 வயது குழந்தைக்கு அன்னை அருட்பாலை கொடுப்பதை போல எப்ப வேணா அருள் கிடைக்கலாம். பொருள் எப்ப வேணா வாங்கிக்கலாம். தங்கமா கடையில போய் வாங்கிக்கலாம். இப்பதான் வாங்குற சிரமம். 90 அது லட்சக்கணக்கு. அன்னைக்கு 400, 500, 30, 40 போய் எங்கேயோ போய் எதையும் நினைச்சா வாங்க முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. நம்மளால முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூக்க முடியும், மற்றவங்களை குறை சொல்ல முடியும். மனிதனுக்குள்ள இயல்பு ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் போல் வாழ்க்கை. திங்கிங் பெட்டர் லைஃப் குட். அப்ப சிந்தனை தெளிவாக வேண்டும் என்று சொன்னால் எப்படி சிந்தனை தெளிவாக்குவது? பக்கத்து வீட்டுக்காரர் போய் கடனா வாங்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், அதனால நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கவே கூடாது. நமக்கு இந்த கடவுள் கொடுத்த இந்த கை, இந்த கால், எத்தனை பேர் என்னன்னு இல்லாம இருக்கு, நமக்கு இது கொடுத்துருக்கு போதும் என்ற மனமே போதுமானது. அம்பானி வீட்டுல பையனா பிறந்த தங்கத்துல சட்டை போட்டு விளையாண்டு இருக்கலாம், கார்ல ஒரு நாளைக்கு ஒரு கார்ல போயிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு இங்க பல்லடத்துல எம்பெருமான் சித்தம்பலத்திலே பேரே சித்தம்பலத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்தில் அமர்ந்து வழிபாடு செய்ய எழுதி வச்சிருக்கோம். நம்ம எழுதல, கடவுள். டிசைட் காட் ஒன்லி. நம்மள டிசைடே பண்ண முடியாது.
போலாம் நினைக்கலாம், போறக்குண்டான கார்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா போக முடியாது. அதனால ஆட்டு விற்பதும் ஆட வைப்பதும் அவரே என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலையும் தண்ணீரும் மிக முக்கியம். கடவுள் கேட்டது மிக அற்புதமான முறையில் நம்முடைய ஆதின ஜோதிடர் எம்பெருமான் கேட்டது தலையும் தண்ணீர், வேற ஒன்றும் கேட்கு. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு கரங்களினாலே எங்க வேணாலும் பண்ணலாம், நம்ம வீட்டுல இருந்தாலும் பண்ணலாம். அந்த நீர் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசம். யாகசாலையிலே வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கட்டும். பூர்ணாவிதிக்கும் பிரசாதம் தயாராகுங்கள். அபிஷேகத்திற்கு உள்ளே ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக மந்திரங்கள் சொல்லப்பட்டு, மந்திரம் சொன்னால் மனம் செம்மையாகும். தங்கமே ஆனாலும் தட்டி ராவலினா அணிகள்னா போட முடியாது. ஒளி வந்தா இருள் அழகும், இருள் விலகும். சூரியன் வந்தால் பனி விலகும். அதுபோல பக்தி வந்தால் சக்தி வரும், சக்தி வந்தால் புக்தி வரும், புக்தி வந்தால் யுக்தி வரும். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத், தெரியுமா காசே. ஒவ்வொரு ஒரே மொழிதான், ஒரே சொல். நன்றி தமிழ், இங்கிலீஷ், மலையாள நன்றி. மலேசியா நாட்டில் வந்திருக்காங்க தெரியுமா காசே அப்படின்னா நன்றி. சமஸ்கிருதம் தன்யவாதகா கணடாம் துவ கணபதிகும் அவாமகே. ஹா லூன் போட்டோம்னா தெலுங்கு தன்யவாதலு. ஜப்பானீஸ்ல பேசுவாங்க ஒரு மொழி ஹரி கதா ஏக் தோ திக் சார் பாத் சே சார். இங்க வேண்டியது இல்ல. நான் போய் இந்த வடநாடு இப்ப கும்பமேளா அடே கப்பா இங்கிலீஷ்ல பேசுற ஒன்லி ஹிந்தி. அப்ப வந்து மொழி நான் நினைச்சப்பதான் நான் 30 வருஷம் வரைக்கும் ஹிந்தியே தொட்டே பார்த்தது இல்ல. 6 மாசத்துக்கு முன்ன குருஜி இதுவும் என் குருநாள் 18 மொழியில பேசுவார். 1-2 இல்ல, சாதாரண இன்ஜினியரிங் இல்ல, அவரே கட்டினது. இந்த மாதிரி பல வேலைகள். அத்தகைய மகான் செய்த வேலை சாதாரண வேலை. ஏக் தோ பனாய் காக்கா மந்திர்கால். என்னடா சாமி சொல்றாருன்னு பார்த்தா அது பல மொழிகள் வரும். நான் சொல்றத புரியுதான்னு பாருங்க. இதே மாதிரி ஸ்பீடா ட்ரெயின் ஓடுற மாதிரி என்னன்னே தெரியல. அது மாதிரி மொழி டைரக்ட் கார்ட் கனெக்ஷன், அங்கிருந்து கனெக்ஷன் ஆகி இல்ல முடியாது. அத்தகைய அருள் இன்றைக்கு நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். பிரார்த்தனை செய்து சிவாயனம் என்று யார் சொன்னாலும் அபாயம் விலகிவிடும், ஒருபோதும் வராது. நான் சொல்ல அவை பிராட்டி சொல்லி இருக்கிறார். இப்போ நம்மளா சொன்னா தப்பாய் நினைச்சுக்குவோம். நம்முடைய முன்னோர்கள் நம்ம அம்மா அப்பா பண்ணது பெரியவங்க பண்ணதுன்னா சரி அப்படின்னு நினைச்சுக்கோ. அது போல இன்னைக்கு நீங்க சிவாயனம யாரெல்லாம் சொல்றீங்களோ, 1 கிலோ ஆப்பிள் எவ்வளவு விலை சொல்லுங்க அம்மா. 1 கிலோ ஆப்பிளுடைய விலை என்ன? 250. ஒரே மந்திரம் சிவாய நம. அதுக்கு ஏதாவது வேல்யூ சொல்ல முடியுமா? ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாமா? ஒரு 500, ஒரு 5 லட்சம், 5 கோடி இல்ல. சொல்லி பாருங்க, கணக்கில் அடங்க. எல்லாரும் சொல்லுங்க சிவாய நமகே. பாருங்க, புண்ணியம் செய்தாருக்கு பூவுண்டு நீர். இப்ப சொன்னதே சொன்னவங்க எல்லாத்துக்கும் டெபாசிட் ஆயிருக்கு. இப்ப பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறீங்க, போட்டு வச்சா தானே நீங்க எடுக்க முடியும். செக்ல, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு போட்டே வைக்காம பாவம் புண்ணியம் 2 வந்துட்டே இருக்கு. பழியும் புண்ணியம் வந்துட்டே இருக்கு, துரத்திக்கிட்டே இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டிக்கெட் வரும் பொழுது அங்க மேல போச்சுன்னா 0ல தொடங்கி 0ல தான் வாழ்க்கை முடியும். 1, 2, 3, 4, 5 இல்ல. வாழ்க்கை வட்டமான 0ன்னு சொல்ற மாதிரி பூஜ்ஜியத்துக்குள்ள எல்லாமே அடக்கும். 1 போட்டு பின்னாடி எல்லாம் 0 போட்டா வேல்யூ, அதே 1 போட்டு முன்னாடி 0 போட்டா வேல்யூ இல்ல. அதனால 0க்கு எவ்வளவு பெரிய வேல்யூன்னு அந்த நம்பர் பார்த்தா தெரியும். அதனால எல்லாரும் சொல்லுங்க, அது வாய்ப்புதான். நாளைக்கு உட்கார முடியாது, நீங்களுக்கு உட்கார முடியாது, நாளைக்கு உட்கார முடியாது. நானே வந்து பல நாள் ஆச்சு. கடவுள் அருளாலே, கடவுள் அருள் கொடுத்தா தான் வர முடியும். ஆனா இன்னைக்கு வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு வரல, சிவபெருமான் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அத்தகைய எம்பெருமானுடைய நாமத்தை மனதிலே சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. எல்லாரும் சொல்லுங்க சிவாய நமகே, சிவாய நமகே, சிவாய நமகே, சிவாய நமகே, சிவாய நமகே, சிவாய நமகே. அதிரா
வினைகள் அறுப்பாய் போற்றி அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி கண்மேலே கண்ணொன்று உடையாய் 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 போற்றி 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 ஏகாத குருவா போற்றி போற்றி ஆல மரத்திற்கு அமர்ந்தோய் போற்றி ஆல மரத்திற்கு அமர்ந்தோய் போற்றி ஆல மரத்திற்கு அமர்ந்தோய் போற்றி ஆல மரத்திற்கு அமர்ந்தோய் போற்றி இணைகள் யாவும் தீர்த்தாய் போற்றி இணைகள் யாவும் தீர்த்தாய் போற்றி இணைகள் யாவும் தீர்த்தாய் போற்றி இணைகள் யாவும் தீர்த்தாய் போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி ஆவாய் கனக திரளே போற்றி ஆவாய் கனக திரளே போற்றி ஆவாய் கனக திரளே போற்றி ஈரை மலையானே போற்றி போற்றி ஈரை மலையானே போற்றி போற்றி ஈரை மலையானே போற்றி போற்றி ஈரை மலையானே போற்றி போற்றி நம பார்வதி பரதே மகாதேவா. எல்லாம் நிறைவாகட்டும். நவகிரக கோட்டையில் மகா சிவராத்திரி பெருவிழா மிக சிறப்பான முறையில் ஞானகுருவின் அருளாசியுடன் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாழ்வு
மங்கள நிறைவாக நடைபெற்று எம்பெருமானுக்கு மகாவிடயம் நடைபெற இருக்கின்றது. நல்லா பாருங்க, பெரிய டிவியே வச்சாச்சு. அதனால எல்லோருக்கும் அந்த அபிடைய கண்ணில் பார்த்தா போதும், தள்ளு முள்ளிட்டு பண்ண வேண்டாம். தாய்மார்கள், குழந்தை செல்வங்கள் அமைதி காத்து, மாதா பிதா குரு தேவி, அம்மா அப்பாவை குழந்தைகள் வணங்க வேண்டும். கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லை மந்திரம். ஆகையால் எல்லாமல் எம்பெருமானுக்கு அபிடேகம் நடைபெற இருக்கின்றது. ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அமைதி காத்து எல்லாமல் எம்பெருமானுடைய திருவுருளாலே வணங்குவோருக்கு வறுமை தீர வேண்டும், துதிப்போருக்கு துன்பம் விலக வேண்டும், சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் என்கின்ற தாரக மந்திரத்தோடு இன்றைய தினத்திலே இங்கு அமர்ந்து வழிபாடு செய்கின்ற அன்பர்கள் எல்லாரும் கையிட்டு வச்சுக்கங்க. இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். கஷ்டத்தை கடவுளுக்கு தான் கொடுக்கும். மனைவிக்கு ஒரு கஷ்டம்னா கணவன் சொல்லலாம், கணவனுக்கு ஒரு கஷ்டம் மனைவின்னு சொல்ல, ரெண்டு பேருக்கு ஒரு கஷ்டம் வந்தா கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். மற்ற கஷ்டத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வார். காய்ச்சல் வரும், 3 நாள்ல போயிடும். தலைவலி வரும், 1 நாள்ல போயிடும். வீட்டுக்கு விருந்தாளி வருவார், 3 நாள்ல போயிடும். வீட்டுக்கு மருமகன் வருவார், 2 நாளுக்கு மேல இருந்தா அவங்க அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஏன்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. மருமகன் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே வாங்க, நல்ல இலையெல்லாம் போட்டு சாப்பாடு கிடைக்கும். 2வது நாள் அப்புறம் மருமகன் வேலைக்காரன் ஆயிடுவார். 3வது நாள் பால் பாக்கெட் வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டுருவாங்க. அதனால விருந்து மருந்து 3 நாள். இப்ப மருமகனுக்குள்ள 1 நாள் தான். நீங்க கோதானம், பூதானம், சொர்ணதானம், ஆற்றல் தானம், கீதாதானம், அன்னதானம், கன்னிகாதானம் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் ஒரு ஆடவனிடத்திலே உங்களுடைய குழந்தையை கன்னிகாதானம். யாரெல்லாம் பெண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கை தூக்குங்க மேல. பெண் குழந்தை பெற்றவங்கள கை மேல தூக்குங்க. நீங்கள 21 வருஷத்துக்கு 21 தலைமுறை புண்ணியம் செய்தவர்கள் கையை கீழே போட்டு உங்களுக்கு நீங்க டெபாசிட் பண்ணி வச்சாச்சு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது, நீ போய் கோயில் குழந்தை ஒண்ணு வேண்டியது. பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவங்க எல்லாத்துக்கும் 21 வருஷம் தலைமுறை புண்ணியம் கிடைச்சாரு. யாரெல்லாம் ஆண் குழந்தையை பெற்றெடுத்து கை தூக்கும் மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 22 வருஷம் தலைமுறை. ஏன்னா நீங்க ஆண் குழந்தை பெற்றெடுத்திருக்கீங்க. ஒரு ஆண் குழந்தைனால ஒரு தலைமுறை புண்ணியம். அந்த ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தா 21 + 1 22. கணவனை கண்கண்ட தெய்வம். இப்ப மனைவி அமைவது நல்லா கேளுங்க தாய்மார்களே. எனக்கு எல்லாமே தாய் தான். அம்மா அப்பா, 1 வேர்ல்ட் 1 ஃபேமிலி. அது மாதிரி அம்மா அப்பா, கணவன், மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். பழமொழி இருக்கு. கணவன் அமைவது அப்ப இப்படி யார் கொடுத்த வரம்? இதுக்கு பதில் யாரா சொல்ல முடியுமா? தாய்மார்களே, அம்மாமார்களே, மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். அப்ப கணவன் அமைவது யார் கொடுத்த வரம்? யாரா சொல்ல முடியுமா? பதில் தெரியல. நல்லா கேட்டுக்குங்க. கணவன் தான் தெய்வம். கிளாப் பண்ணுங்க ஆண்கள் எல்லாம். இல்ல கேட்டாதான் கிடைக்கும். எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு வீட்டுல சாப்பாடு கிடைக்காது நினைக்கிறீங்களா? கிடைக்கும். நல்லா கேளுங்க. இருக்கிறதே பெரிய கோடீஸ்வர சாமி யாரு? யாரு கோடீஸ்வர சாமி? என்ன எது கேட்டாலும் தூக்கமா? இல்ல விரதத்துல தான் இருக்கிறீங்க. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது. கொஞ்சம் சுண்டலு பொங்கல் கொடுக்க சொன்னா வேற என்னமோ கொடுத்தலாம். எல்லாத்தையும் தூங்க வச்சாச்சு போல. ஏதோ நம்ம ஆதினச்சீடர்கள், நம்ம சிவசக்தியா கிட்டன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே கொலக்கட்டை வாயில் வச்ச மாதிரி முடிச்சுட்டே இருக்கிறீங்களே. சின்ன கேள்வி தானே கேட்கிறேன், பெரிய கேள்வியா கேட்டேன். ஆப்கா மந்திர்கே பனானா அப்படிங்கிற ஹிந்தியில கேட்டனா இல்லையா? தமிழ தானே அழகா என்னதான் கேட்டுக்கிறேன். கணவன் கண்கண்ட தெய்வம். கோடீஸ்வர சாமி யாரும் இல்ல. யாருன்னா பெருமாள், வெங்கடாச்சலபதி. ஏன் ஒரு முறை கோடீஸ்வரர்னா தன்னுடைய மனைவி பார்த்திருக்கீங்களா? லட்சுமி தேவி தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்தார். என்னது பார்த்திருக்கீங்களா? லட்சுமி அம்மாவை தன்னுடைய கணவனுடைய பாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு சுக்கிரவாசம், இந்த கை. ஆண்களுக்கு முட்டிங்கால இருந்து பாதம் வரைக்கும் சனிவாசம். சனிவாசம் சுக்கிரவாசம் சேர்ந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னாங்க சொன்னேன், பெரியவங்க சொல்ல நான் சொன்னேன். இன்னைக்கு எங்க காலை தொட்டு கும்புறது? காலை தட்டி விட்டால் கண்டுக்காம போற உலகம்.
அதனால பிறந்த நாளா கணவன் கால் தொட்டு கும்பிட்டு சுத்தி வந்தீங்கன்னா போதும், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நம்ம முறைக்கிறதே சரியா இருக்கு, இப்படி முறைக்கிறது அப்படி முறைக்கிறது. அதனால யாரெல்லாம் கணவனே தெய்வம் வழிபடுறீங்களோ உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது, கடவுள் பக்கத்தில் போயிருவீங்க. யாரெல்லாம் கணவனை ஏசுறீங்களோ பேசுறீங்களோ அவர்களுக்கு என்ன இருக்குதுன்னா கருட புராணத்தில் எழுதி இருக்குது, இந்த அம்மா வடச்சட்டியில் போட்டு வறுக்கவும் ஏன் என்று சொன்னால் கணவனை திட்டி இருக்குது. யாரெல்லாம் மனைவியை கை நீட்டி அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன தந்தம் தெரியுமா? சுத்தியிலும் ஆடி வச்சு ஒரே ஓட்ட 3 நாள் அப்படியே படுத்திருக்கோம், ரத்தம் போய்கிட்டே இருக்குமாமா. நான் சொல்ல கருட புராணத்தை சொல்லுது, படிச்சு பாருங்க. அதனால மனைவியை அடிச்சால் இந்த தண்டனை, கணவனை வாடா போட சொன்னா இந்த பிரச்சனை. அதான் கணவனை வாங்க போங்கன்னு சொல்லிட்டா போதும். சிவபெருமான நம்ம ஒரு காலம் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? போனஸ் போச்சு, கடைசி 51 துண்டா போச்சு, 51 துண்டா போச்சு. பார்வதிக்கு இந்த நமக்கெல்லாம் அதனால புராணத்தில் இருக்குது, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சிவாய நம்ம சொன்ன சக்திக்கு மேல ஒண்ணும் இல்லை, ஆனால் சக்தியை கொடுத்ததும் கடவுள், மூலப்பரம்பொருள். அத்தை அருள் நமக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மகாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் அமைதி காத்து எல்லோருக்கும் நம்ம சீர்காழி 2000 மாட்டு வச்சிருக்காரு மூளைக்குள்ள. எங்க இருக்குன்னே டேப் ரெக்கார்டு பாடிக்கிட்டே இருப்பார். 5 நிமிஷம் அமைதியை விட்டு அவ்வளவு 5 நிமிஷம் அமைதியா இருக்க மாட்டார். அதனால என்ன வேணாலும் கிடைக்கும், கடவுள்கிட்ட கேட்ட எல்லாமே கிடைக்கும். ஜெகஜோதியானவர் அத்தை கடவுளர்கள். குழந்தைகள் எல்லாம் அம்மா அப்பா சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் அம்மா அப்பா சொல்லி கேட்கலையோ அடுத்த பிறகு பண்டிக்குட்டியே பிறப்பீங்களா? வெளியே இருக்கு அம்மா அப்பா சொல்லி கேட்கலாம், பண்டிக்குட்டி என்னென்ன எழுதி இருக்குது. ஆனா நாள குருநாதர் மாதா பிதா குரு கம்முன்னு கேட்டதுனால, ஆனா இது நான் கேட்கல, சும்மா கை கட்டிட்டு இருந்தேன். அவங்க சொல்றதை கேட்டேன். அதுக்கு பாருங்க சிம்மாசனம் போட்டு என்ன நடக்குது. இந்த ஒரே வருஷம் தான் நான் சன்னியாசியாகி, ஒரே வருஷம் பல நாடு அது இது பிரதமர் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தாரு. அது ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஜீரோ எல்லாம் அவ்வளவு. அன்னையின் அருள்பால் ஞான சம்பந்தனோ, திருநாவுக்கரசர் கட்டி எடுத்த திருஞான சம்பந்தனோ, காமாட்சி நம்ம கண்டெடுத்த மனசாட்சியோ, பஞ்சலிங்கேஸ்வரர் பயணம் செய்தவர் பஞ்சமெல்லாம் தீராதோ தஞ்சமென வந்தவரை தாயாக அரைவனைக்கும் தாய் இல்லம் கொண்ட தயாரா போறா. ஞான சம்பந்தனுக்கு 3 வயசு 30 வயசு ஜீரோ. பின்னாடி போட்ட வேல்யூ முன்னாடி போட்ட வேல்யூ இல்ல. குருநாதர் கொடுத்தார், அன்றைக்கு தெரியல, போக போக தெரியும்னார். அதனால எதுவுமே நிரந்தரமானது, இந்த உடம்பே சொந்தமானது இல்லை. அப்புறம் என்ன, அமெரிக்காவில் எனக்கு ஒரு வீடு பங்களா, அந்த இது அந்த கார் இந்த கார் பென்சு கார், எந்த காரு கூட வர ஒண்ணு வரும், பாவம் புண்ணியம் கூட வரும். ஆனா இந்த வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்காரு கடவுள்கிட்ட கேட்டு, கடவுளை நான் செய்கின்ற தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், நான் பேசுகின்ற பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். எப்படி தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ் வாழ்க்கையில மனிதனுக்கு 3 டென்ஷனா மாறிடுச்சு. எப்படி? அம்மா அப்பா ஒரு டென்ஷன், குழந்தைகள் ஒரு டென்ஷன், மனைவி ஒரு டென்ஷன், நண்பர் ஒரு டென்ஷன், பக்கத்து வீட்டுக்கார ஒரு டென்ஷன். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஷன் இருக்கு. இது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். எப்படி? அன்வேரி அன்ரெக்கவரபிள், நேற்றை நீ கொண்டு வர முடியாது. அன்டினையபிள், அன்சர்டன். இந்த 3 தரவ முடியாது, கொடுக்க முடியாது. இன்னைக்கு இதுதான் புதன்கிழமை முடிஞ்சு, இன்னைக்கு வியாழக்கிழமை குரு வந்தார். குரு பார்க்க கோடி நன்மை. அத்தை குருவர்களாலே ஞானகுரு சாஸ்திரி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் ஒருத்தர் தான் இத்தனை பண்ணிட்டார். நாங்க படிக்க வந்த குழந்தை எல்லாமே ஆதின குருகுல மாணவர்கள். நானும் படிக்க வந்த பையன் தான், 12 வயசுல எல்லா குழந்தை 2 டிகிரி, அவர் 2 டிகிரி, எல்லாரும் 888 பேர் படிச்சு முடிச்சு போயிருக்காங்க. 1ஆவதுல இருந்து கல்லூரி வரைக்கும் எந்த விதமான செலவு இல்லாம வந்தா போது, சாப்பாடு துணி மணி எல்லாம் பத்தாக்கு. இப்ப போன் வேற வேணுங்கிறானுங்க, காலேஜுக்கு போலாம், அது சின்ன போன் வாங்கி கொடுத்தா MBA லேப்டாப் மாதிரி பெரிய போன் வேணும். துணி நடக்கும். ஒருத்தர் பண்ண ராமர் ஒருத்தர் தான் அயோத்தியை மாத்தினார். வீட்டுல தலைவி ஒருத்தர் நல்லா இருந்தா போதும், குடும்பம் 7 தலைமுறை சரியா. அப்பா ஒருத்தர் சரியா இருந்தா போதும், எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைக்கும், சரியா இருக்கும் சொல்லிக்கொண்டு நிறைவாக சீர்காழி பாடுவார். உள்ளே அபிஷேகம் நடைபெறும். ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அமைதி காத்து இறையர்களும் குருவர்கள் பெற்றியுமாறு அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.